பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த மகிமைப்படுவதாக. பரிசுத்த மார்க்கு சுவிசேஷ புத்தகம் 1:35 இயேசு அதிகாலையில் இருட்டோடு எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். எனக்கு பிரியமானவர்களே, கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. நமக்கு இந்த பூமியில் முன்மாதிரி எல்லாமே ஏசப்பா தான். ஏசப்பாவுடைய அந்த சித்தாந்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடியது. இந்த பூமியில் நாம் நன்றாய் வாழ்வதற்கும் சிலர் இருப்பார்கள், கெட்டுப்போவதற்கும் சிலர் இருப்பார்கள். எல்லாமே காது தான். ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவன் என்று கர்த்தர் அழகாக பேசியிருக்கிறார். இந்த பரிசுத்த தகவல் நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய நன்மைகளை கர்த்தர் கொடுத்து வச்சிருக்கிறார். நாம் செய்ய வேண்டியது என்னது என்பது முதலாவது நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். எனக்கு பிரியமானவர்களே, இயேசு அதிகாலையில் இருட்டோடு எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஒருத்தருக்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினாராம். இன்றைக்கி நம்முடைய ஜெப வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னு கொஞ்சம் நம்ம திரும்பி பார்த்தா இதுக்கு ஆப்போசிட்டாக தான் இருக்கிறது. நாம் அதிகாலையில் எழுந்திருக்கிறவர்களாக இருந்தாலும், இருட்டோடு எழுந்திருக்கிறவர்களாக இருந்தாலும், ஆனால் புறப்படுகிறோமா என்று சொல்லி பார்த்தால் கிடையாது. ஏதோ ஒரு விஷயங்களில் இன்னும் நாம் பிடிவாதமாக இருக்கிறோம். புறப்பட வேண்டிய விஷயத்தில் புறப்பட வேண்டும். தூக்கத்தை விட்டு எழுந்திரு என்று கர்த்தர் சொல்லுகிறார். தூசியை உதறி தள்ளி விட்டு எழுந்திரு என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையில் சில ஆசிரியர்கள் அப்படித்தான் பார்க்க வேண்டும். ஆயக்காரனாகிய மத்தேயு அந்த இடத்துல ஆஃபீஸில் உட்காந்துருக்கும் போது உட்கார்ந்திருந்த அவனை கண்டு என் பின்னே வா என்று சொன்னார். அவன் எழுந்து இயேசுவின் பின்னே போனேன்னு சொல்லி பார்க்கிறோம். யார் போவது? அந்த இடத்துல நியாயாதிபதி புஸ்தகத்தில் பார்க்கிறோம். யார் போவதுன்னு சொல்லி யூதா எழுந்து புறப்பட கிடவன். யூதா தான் எழுந்திருக்க வேண்டும். எழும்பாமல் ஒரு ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாது. ஏசத்துக்கு சுவசம் 60 சொல்லுகிறது, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. எழும்பாமல் பிரகாசிக்க முடியாது. இந்த நிறைய பேருடைய வாழ்க்கை அப்படித்தான் இருக்கிறது. அவர்கள் எழும்பாமல் எப்படி தன்னுடைய பிள்ளைகளை தயவு செய்து நான் சொல்கிறேன், நான் இன்னுக்கும் ஸ்ட்ரிக்டாக தான் இருக்கிறேன். உங்கள் சரீர பலவீனமாக பரவாயில்லைங்க, எதுக்கோ நேரத்தை கொடுப்பாங்கங்க. கர்த்தருடைய சமூகத்தில் எழும்பி முழங்கால் படிக்கிறதற்கு நேரத்தை கொடுக்க மாட்டாங்க. எங்கள் ஆண்டவருடைய சமூகம் ஆண்டவர் கூறியதான், ஆண்டவருக்கு தான், அவர் விரும்பத்தக்கதை தான் கொடுக்கணும். நான் உங்களுக்கு சொல்கிறேன், இயேசுவின் நாமத்தினால இந்த வார்த்தை உங்களுக்கு கஷ்டமாக இருந்தாலும் பரவாயில்ல, யாராக இருந்தாலும் சரி, நம்முடைய பிள்ளைகளாக இருக்கட்டும், குடும்பத்தாராக இருக்கட்டும், சபையாராக இருக்கட்டும், அவர்கள் எழும்பாவிட்டால் நன்மையை பார்க்க முடியாது. அவங்களுடைய அட்மாஸ்பியரை விட்டு அவங்க தான் எழுந்திருக்கணும். என் சூழ்நிலை இப்படி இருக்குது, எனக்கு இப்படி இருக்குது, இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கக்கூடாது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளை விட்டு எழுந்து போங்க. உங்கள் உறவுகளை விட்டு எழுந்து போங்க. நண்பர்களை விட்டு எழுந்து போங்க. தேவன் விரும்புகிற பாத்திரமாக உங்களை மாற்றுங்க. நீங்கள் எங்கேருந்தெல்லாம் எழும்பி வந்தீங்களோ அங்கே இருக்கிறவங்களுக்கு அப்போ தாங்க ஆசீர்வாதமே இருக்குது. இயேசு அதிகாலையில் இருட்டோடு எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார்னு சொல்லி பார்க்கிறோம். அதுக்கப்புறம் தான் அவருடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதங்கள் மிகப்பெரியதாய் வந்தது. அற்புதங்கள் வந்தது, அதிசயங்கள் வந்தது. நான் விசுவாசிக்கிறேன், நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுவீர்கள் என்பதை நான் நம்புகிறேன். எனக்கு பிரியமானவர்களே, நம்முடைய ரோல் மாடல் ஏசப்பா தாங்க. ஏசப்பா இந்த பூமியில் நமக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்கிறாரோ அதை இம்மியளவு மாற்ற வேண்டாம். அவர் விரும்புகிற ரூபமாக நம்மை நாமே அர்ப்பணிப்போம். தேவன் விரும்புகிற பாத்திரமாக ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். அப்போ நாங்களும் எழுந்து புறப்பட்டு வனமுடத்துக்கு போய் அங்கே ஜெபம் பண்ணி அதனால் ஆசீர்வாதங்களை எங்களுக்கும், சபைகளுக்கும், குடும்பங்களுக்கு, ஊழியங்களுக்கும் நிறைவாய் ஊற்ற எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் பிதாவே, ஆமென், ஆமென்.